நாகர்கோவில் காடுகளில் பரபரப்புக்கும் அட்வென்ச்சருக்கும் பஞ்சமே இருக்காது. ஏகப்பட்ட புலிகளும் யானைகளும் இந்த காடுகளில் வாழ்ந்து வர்றதுனால நாம இங்கே சஃபாரி போறோம் அப்படின்னா கண்டிப்பா புலிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி யானைகளும் கூட்டம் கூட்டமா பார்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாவே இருக்கு இந்த காடுகளில். போன தடவை நாகர்கோவில் ஃபாரஸ்ட்க்கு நாம வந்தப்ப சஃபாரி போயிருந்தோம். பர்டிகுலரா இந்த நானாச்சி கேட்ல நம்ம சஃபாரி போயிருக்கும் பொழுது புலியை பார்த்தோம், ரொம்பவே அருகில் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட தான் நாம இன்னைக்கு இந்த சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் நாகர்கோவிலில் 2வது நாளில் இருக்கோம். மொத்தம் 2 நாள் நம்ம புக் பண்ணியிருக்கோம். நேற்று செக்இன் ஆனோம். ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே செம்ம அட்வென்ச்சராக போச்சு. சவுண்டு கேட்குதா? மேட்டிங் கால் இது, ஸ்பாட்டட் டியரோட மேட்டிங் கால். இன்றைக்கி ஈவினிங் வந்து நானாச்சி கேட்டில் ஒரு சஃபாரி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்றைக்கும் இருக்கும். நேற்றை விட இன்றைக்கி செம்ம அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஸ்பாட்டட் டீர் இருக்க பக்கத்தில் சாம்பார் டீர் இருக்கு. பக்கத்தில் அந்த பக்கமும் ஒரு டீர், சாம்பார் டீர் வருதா? நாம் இப்போ நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டில் உள்ள நானாச்சி கேட்டுக்கு சஃபாரி போகலான்னு வந்திருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மொத்தம் 3 கேட்டில் வந்து சஃபாரி ரன் பண்ணுறாங்க நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கபினியில் வந்து ஒரு சஃபாரி இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான சஃபாரி. அதுக்கப்புறம் இந்த நானாச்சி சஃபாரி தான் வந்து ரொம்ப ஃபேமஸான சஃபாரி. இதை தவிர வீரண்ண ஹோசகல்லி கேட்லேயும் ஒரு சஃபாரி வந்து ரன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சஃபாரி டூரேஷன் வந்து 1 ஹவராக இருந்தது. இப்போ இந்த சஃபாரி டூரேஷனை வந்து 2.5 மணி நேரமாக வந்து மாற்றிருக்கிறாங்க. சஃபாரி சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா 600 rupees வந்து பஸ்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஜீப்னா வந்து பெர் சீட் வந்து 1000 rupees என்னமோ வருது. இப்போ நமக்கு ஈவினிங் சஃபாரி 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 6 மணிக்கு வந்து முடியும். அதாவது 2.5 மணி நேரம் சஃபாரி நம்ம பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து நான் இதுவரைக்கும் மொத்தம் 3 சஃபாரி வந்து நானாச்சி கேட்லேருந்து போயிருக்கேன். இதில் 2 சஃபாரியில் வந்து டைகரை வந்து நம்ம சைட் பண்ணியிருக்கோம். 2 சஃபாரி டைகர் சைட் பண்ணதும் ஈவினிங் சஃபாரியில் தான். மார்னிங் சஃபாரி ஒரு வாட்டி நம்ம போயிருக்கோம். அந்த ஒரு சஃபாரிலையும் நம்ம டைகர் எதுவும் சைட் ஆகலை. இது வந்து 4வது சஃபாரி நானாச்சி கேட்லேருந்து நம்ம போகிறது. என்ன சொல்லிட்டு போகிறாரு சைட்டிங்க? லெஃப்ட்ல டஸ்ட் மறைக்குது. நாங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரூட்டில் வழியாக தான் வந்தோம். அதாவது கங்கோத்திரியிலேருந்து கிளம்பி இந்த ரூட் வழியாக தான் சஃபாரி பாயிண்ட்டுக்கு வந்தோம். ஆனால் அப்போ எதுவும் யானை எதுவும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம சஃபாரி ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் தான், அதாவது அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டஸ்கர் ஒன்று நின்றுச்சு. அதான் அங்கே உள்ளவர் சொல்லிட்டு போனார், டஸ்கர் நிற்கிதுன்ட்டு. அது எங்களை பார்த்தோன்னே டக்குன்னு உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. அதனால் எங்களுக்கு கிளியராக அதை பார்க்க முடியல. சார், ஒன் மோர் ஆல்சோ த நியர் ரோட். This one also male. Right. Okay. Average on 10 or 12 years old. This one also on 20 years old. இந்த டஸ்கரும் ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது.
இதுவும் நம்ம சஃபாரி வெஹிக்கிளை பார்த்த உடனே இதுவும் உள்ளுக்குள்ளார ஓட ஆரம்பிச்சுது. இந்த யானையும் பார்க்க முடியாது போல் இருக்கு சரியா அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளார போய் அதுக்கப்புறம் சைடில் நின்று நமக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருந்தது. In Asiatic elephants, males also solitary. The female also lead herd. நாம இந்த நாகர்கோலை ஃபாரஸ்ட்ல சஃபாரி போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த காடுகளை பத்தின சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாகரஹோலே அப்படின்னா இங்கிலீஷ்ல சர்பன் ரிவர் அப்படிம்பாங்க. சர்பன் ரிவர்னா பாம்புகளுடைய ஆறு, அதாவது பாம்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆறு அப்படின்னு பொருள்படும். இதைத்தான் கன்னடத்துல நாகரஹோலே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏறக்குறைய 843 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த நாகர்கோலை டைகர் ரிசர்வ் அதிகமான புலிகள் அடர்த்தியாக வாழக்கூடிய காடுகள்ல 3வது இடத்தை வந்து இந்த நாகர்கோலை ஃபாரஸ்ட் பெறுது. அதாவது ஜிம் கார்பெட், காசிரங்காவுக்கு அடுத்தது ஹை டென்சிட்டி டைகர் பாப்புலேஷன் இருக்கிறது வந்து இந்த நாகர்கோலை ஃபாரஸ்ட்ல தான். அதாவது நான் சொல்றது நம்பர் ஆஃப் டைகர்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்த ஃபாரஸ்ட் நான் சொல்லலை. ஹை டென்சிட்டி, அதாவது புலிகள், அதாவது குறைந்த சதுர பரப்பளவு உள்ள காட்டில் அதிகமான புலிகள் வாழக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கோலை காட்டை வந்து நம்ம சொல்லலாம். இந்த நாகர்கோலை ஃபாரஸ்டோட சதர்ன் சைடில், அதாவது தெற்கு பகுதியில் வந்து வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியும், சவுத் ஈஸ்டர்ன் சைடில் வந்து பந்திப்பூர் நேஷனல் பார்க்கும் அமைஞ்சிருக்கு. Striped necked mongoose. Total 3 species है. देखो बड़ा वाला CCF4. The neck part stripe है ना. The stripe है पार. In Western Ghats, the largest big size mongoose family. Total 3 types: stripe necked, grey mongoose and reddy mongoose. This one stripe necked mongoose. இந்த காடுகளில் ஏறக்குறைய 140லிருந்து 150 புலிகள் வந்து வாழ்ந்து வருது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை டென்சிட்டி டைகர் பாப்புலேஷன் வந்து இங்கே இருக்குது. அதாவது 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் 12 புலிகள் வந்து வாழ்ந்து வருதான். அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு புலிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் இந்த நாகர்கோலை ஃபாரஸ்ட்டில். எது பெஸ்ட்டு டைம் இங்கே சஃபாரி போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் 365 நாளும் இங்கே வந்து போகலாம். சஃபாரி வந்து இருக்குது. மான்சூன் டயத்தில் வந்து நமக்கு இந்த புலிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஜென்ரலாக இந்த ப்ரிடேட்டர்ஸை பார்ப்பதற்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதாவது மான்சூன் சீசன் எப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் 15க்கு மேலே ஸ்டார்ட் ஆகி ஏறக்குறைய ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் வந்து மான்சூன் சீசன் வந்து இங்கே இருக்கும். சம்மர் டயத்தில் வந்து எப்பயுமே புலிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா காடும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கிறதுனால பச்சை பசேல்னு இருக்கிறதுனால புதர்கள் அதிகமாக மண்டி இருக்கும். அப்போ ஏதாவது புலிகள் எங்கேயாவது மறைஞ்சிருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. ட்ரை சீசனில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்காது காடுகள்லாம். அதனால் கொஞ்சம் பார்ப்பதற்கு சுலபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து நீர்நிலைகள் இருக்கோ அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக புலிகளோ சிறுத்தைகளோ இந்த மாதிரியான ப்ரெடேட்டர்ஸ் வந்து ரெகுலராக வந்து அந்த சரௌண்டிங்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் நமக்கு பார்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும்.
நீங்கள் மழைக்காலத்துலேயோ இல்லை மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அப் டு ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் வர்றீங்கன்னா கூட காடு வந்து அழகாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். காட்டோட உண்மையான அழகை நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். லாஸ்ட்ல இருக்காங்க. நாம் ஒரு நல்ல மெஜஸ்டிக்கான ஒரு டஸ்கரை வந்து நம்ம பார்த்தோம். நல்ல ஜைஜாண்டிக்காக நல்லா இருந்தது. அதை கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த நாகர்கோலை ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யானைகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 961 யானைகள் வித்தின் பவுண்டரிக்குள்ளார, அதாவது இந்த பார்க்கோட எல்லைக்குள்ளார 961 யானைகள் இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த நீலகிரி பயோஸ்பரில் வந்து ஓவரால் இருக்கக்கூடியது ஏறக்குறைய 1700க்கும் மேற்பட்ட யானைகள் வந்து இங்கே இருக்கக்கூடியதாக வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. ஃபுல்லாக டஸ்கராகவே இருக்கு.
இந்த மழைக்காலத்தில் இந்த காட்டோட அழகை பார்த்து நீங்கள் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவுமே வந்து ஓரளவுக்கு கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய காடுகளோட அழகை இந்த மாதிரி மழைக்காலத்தில் பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பறவையோட பேர் சர்பன் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பொதுவாக வந்து நாகர்கோவில் காடுகளில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பறவை இனம்தான். 5 or 6 elephants. Terrapins, turtles on his right, sitting on the log. Here, opposite. Inside of the water. நமக்கு ஒரு வழியாக சஃபாரி முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம இந்த சஃபாரியில் ஏகப்பட்ட யானைகளை பார்த்தோம். பார்த்த யானைகள் எல்லாமே ஏறக்குறைய டஸ்கர் தான் வந்து அதிகப்படியாக இருந்தது. டிரைவர்கிட்ட பேசினப்ப அவர் என்ன சொன்னார்னா, கடைசியாக புலி பார்த்து ஏறக்குறைய 2-3 வாரத்துக்கு மேலே ஆகுது, 3 வாரமாக வந்து டைகர் சைட்டிங்கே இங்கே இல்லை அப்படின்னாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் டைகர் சைட்டிங் வந்து இருக்காது. நாம் சஃபாரி முடிச்சுட்டு சஃபாரி கவுண்டருக்கு வந்தப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் அங்கே சஃபாரிக்கு வந்திருந்தார். ஸோ அவங்கள மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். நாம் சஃபாரியை முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் நாம் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் வெளியில் போனப்போ தான் ஏகப்பட்ட அட்வென்ச்சரான விஷயங்கள் நடந்தது. அதாவது போன காணொலியில் பார்த்துருப்பீங்க, சிறுத்தை, கரடி, யானைகள் கூட்டமாக இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்து நைட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். முதல் நாள் வந்து செம அட்வென்ச்சராக இருந்தது. நம்ம ரூம் பக்கத்துலேயே ஒயில்ட் டாக் அதெல்லாமே பார்த்தோம். 2வது நாள் நைட்டு வந்து பெரிய லெவலில் சைட்டிங் இல்லை. அதனால் கொஞ்சம் நேரத்தோடய போய் டயர்டாக இருந்ததுனால படுத்துட்டோம். மறுநாள் காலையில் எழுந்து ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம ஊருக்கு போகலாம், அதாவது சென்னைக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகலான்னு சொல்லிட்டு இந்த என்டையர் ட்ரிப்பையும் முடிச்சுட்டு, அதாவது மறக்க முடியாத இந்த என்டையர் ட்ரிப்பையும் முடிச்சுட்டு திரும்ப நாம் சென்னைக்கு போகிறதுக்காக நம்ம நாகர்கோவிலேருந்து கிளம்பணும். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி போனால் சைட்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 7:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போக ஆரம்பித்தோம். போகும்பொழுதும் பார்த்திங்கன்னா நல்ல சைட்டிங் கிடச்சிது. அது என்னென்ன சைட் ஆச்சுங்கிறத நீங்களே பாருங்கள்.
நாங்கள் தூரத்துலேருந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டஸ்கர் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிச்சு. நாங்களும் வேகமாக போய் கேப்சர் பண்ணுவோன்னு பக்கத்தில் போனோம். இந்த டஸ்கரை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். பார்த்தா இன்னொரு டஸ்கர் வந்து ரோட்டுக்கு ரைட் சைடில் நின்றுட்டு இருந்தது. தோல்ல சுருக்கங்கள் இதோட ரெண்டாவது டஸ்கரு. எவ்வளோ பெரிய டஸ்கர்? ஓகே, டஸ்கர். நேற்று மாதிரியே இன்றைக்கும் போகும்பொழுது ஒரு இடத்துல அலாரம் கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. சரின்னு நாங்களும் காரை நிறுத்தி என்னன்னு கவனித்தோம். அங்கே தான் ஜம்ப் பண்ணுது. சரின்னு காரை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இது வந்து தூரத்தில் வருது. இப்போ பின்னாடி அடிக்கிறேன் சுத்தம். பக்கத்தில் வருது.
தூரத்தில் கேட்டுக்கிட்டு இருந்த அலாரம் கால் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்தது. சவுண்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏறக்குறைய 20 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸ் அலாரம் காலு. டைம் ஆக 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 சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சுது. நாங்களும் லெஃப்ட் ரைட்டு 2 சைட்லையுமே நான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தது. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் ஆச்சு. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக புலியோ சிறுத்தையோ வந்திருக்கு. டிராஃபிக் கொஞ்சம் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால என்னவோ அது கிராஸ் பண்ணாமல் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டுருக்கு. எங்களால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் வேறு ஊருக்கு சென்னைக்கு லாங்கில் போகணும் அப்படிங்கிறதுனால டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பெருசாக இருக்கு. அலாரம் கால் நாங்களும் ஏறக்குறைய ஒரு 1/2 hour போல் நின்று வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் எதுவும் வெளியில் வரலங்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் காட்டு கோழிகள் வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏறக்குறைய 3 இடத்துல வந்து அடுத்தடுத்து நம்ம காட்டுக்கோழிகளை பார்த்தோம். இதோட இந்த காணொளியும் வந்து நிறைவுக்கு வருது. இந்த என்டையர் ட்ரிப்பையும் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தது ஒரு புது விதமான அட்வென்ச்சரான சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன்.